ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஸ்வநாதன் பேசுகிறேன். இப்போ நம்ம வைக்கிறது பார்த்திங்கன்னா சாம்பார் பருப்பு சாம்பார் வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பருப்பு வேக போட்டிருக்கேன் குக்கரில். ஒரு 5-6 விசில் வந்தோடனே நம்ம இறக்கிடுவோம். பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் இப்போ தான் அரிசி ஊற வச்சுருக்கேங்க. இது சாப்பாடு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி காய்கறி அரியணும். இப்போ பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? பருப்பு சாம்பாருக்கு தேவையான புளி கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து லைட்டாக ஊற வச்சுக்கலாம். விசில் வரப்போகுது. விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம காய்கறி அரிய ஆரம்பிச்சுக்கலாங்க. ஏன்னா பருப்பு வெந்ததுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் தான் அது விசில் நம்ம எடுக்க முடியும். குக்கரை தான் கழட்ட முடியும். ஓகேங்களா? விசில் வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா முதல் மாதிரி இல்லைங்க. இப்போ எல்லாம் வர சந்ததிகள் எல்லாமே என்ன ஆகிடுது, சமைக்கிறதுனா எப்படின்னு கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்காக இந்த பதிவு போட்டிருக்கேன். ஓகேங்களா? சமைக்கிறது ஆண் என்ன பொண்ணு என்ன யார் வேணாலும் சமைக்கலாம், பண்ணலாம். ஓகேங்களா? நான் ஒரு கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். என்னடா ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே எடுக்கிறானே, இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதை எடுத்து இனிமேல் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சு தண்ணியில் கழுவிட்டு தான் போடணுங்க. அதை அப்படியே போடக்கூடாது. நாம் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, முள்ளங்கி இல்லைங்க. முள்ளங்கி வாங்கினதெல்லாம் தீர்ந்துருச்சு. முள்ளங்கி இல்லை. அதனால் கத்திரிக்காய் இது மட்டும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் சேர்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 2 எடுத்துக்கலாங்க. போதுங்க. நம்ம 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நைட்டுக்கும் காலையிலையும் சாப்பிட்ற அளவுக்கு வச்சிட்டோம்னா மதியம் வரைக்கும் யூஸ் ஆகிக்குங்க. ரொம்ப அதிகமாக எடுத்தாலும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாம் நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இதாகிறதில்ல. அரிசி விற்கிற விலைக்கு நம்ம பருப்பு சாம்பார் இது வாங்கிறதுக்கு மேக்ஸிமம் சந்தைக்கு போனாலுமே 2000 ரூபா இருந்தால் தாங்க முழு செலவு பண்ணிட்டு வர முடியுது. அதனால் நம்ம ஓரளவுக்கு லிமிட்டாக யூஸ் பண்ணி பழகிக்க வேண்டியதான். ஓகேங்களா? கத்தி எடுத்தாச்சு. போய் நம்ம கொஞ்சம் வெங்காயம் அரியறது இதெல்லாம் பார்க்கலாங்க. ஓகேங்களா? யாராக இருந்தாலும் சரிங்க, சமைக்கிறது ஆண் என்ன பெண் என்ன எல்லோரும் சமைக்கலாம், பழகலாம். ஏன்னா போகிற இடத்துக்கு நம்ம இப்படியே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. இங்கே அம்மா வீட்டில் சுதந்திரமாக இருக்கிற மாதிரியே நம்ம நினைக்கக்கூடாது. அங்கேயும் போனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். நாம் தான் சமைக்கணும். நம்ம வீட்டுக்காரருக்கு என்ன தேவை, மாமியாருக்கு என்ன தேவை, எல்லாத்துக்கும் என்னென்ன வேணும், பிடிச்சது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும், பண்ணணும். நம்ம அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். அதை நம்ம மனசு நோகாமல் வேலை செஞ்சோம்னா நமக்கும் திருப்தியாக இருக்கும். அவங்க சாப்பிட்டா அவங்களும் மனசார வாழ்த்துவாங்க. எதையுமே ஒரு சந்தோஷத்தோடு செய்யணுங்க. எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு சந்தோஷத்தோடு செஞ்சோம்னா அது இன்னும் பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. வேண்டாம் விருப்பம் நம்ம என்றைக்குமே ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து கத்திரிக்காயும் தக்காளி எடுத்துங்க. ஒரு கழுவிக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே எடுத்து யூஸும் பண்ணக்கூடாது. 2 விசில் வந்துடுச்சு. மன திருப்தியோடு நம்ம செய்யலாங்க. ஓகேங்களா? இந்த பாருங்கள், தக்காளி
வெங்காயம், உருளைக்கிழங்கு 2, தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன், கத்திரிக்காய் ஒரு 3 போதுங்க. அப்புறம் பச்சை மிளகா அப்புறமேல அரிஞ்சிக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முட்டைகோஸ், இதில் கால்வாசி போட்டால் போதுங்க, ரொம்ப அதிகமாக போடவும் வேணாம். ஓகேங்களா? நம்ம ஏன்னா இப்போ ஆரம்பினா தான்